அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீரன் முக்பிரன் வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியா. ஸதகல்லாஹுல் அஸீம் வ ஸதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன் வ ஷாக்கிரீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி தக்கிர்னி மின்ஹு மா நஸீது வ அல்லிம்னி மின்ஹு மா ஜஹில்து. ரப்பி இன்னி மய்யித்துன் வ இன்னக ஹய்யுன் யா ரப்பி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனை வணங்குவதற்கு அவன் இல்லத்திலே நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீகை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இல்லத்திலே நம்ம அங்கே அமர ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது, அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும் பொழுது, வ இன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக இறை இல்லங்கள் அல்லாஹ்வுக்கு உரித்தவை, அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அந்த அடிப்படையில் உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிதும், உலகத்தில் அது சின்ன பள்ளிவாசலாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பள்ளிவாசலாக இருக்கலாம், எப்படிப்பட்ட எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒரு இடத்துல வக்ஃபு செய்யப்பட்டு இது அல்லாஹ்க்காக நீ கட்டின பள்ளிவாசல் வக்ஃபு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு உரிமை கொண்டாட யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இந்த இடம் என் மாமாவுக்கு சொந்தம், என்னுடைய பாட்டனாருக்கு சொந்தம், என் தாத்தாவுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ்வுக்கும் வக்ஃபு செஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். கடைசி வரைக்கும் கேமனா வரைக்கும் அது பள்ளிவாசலாக தான் இருக்கும். அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடமாக தான் அல்லாஹ் கேமனா வரைக்கும் வச்சிருப்பான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வ இன்னல் மஸாஜித லில்லாஹ், உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துல அல்லாஹ் நம்ம இங்க அமர வச்சிருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில நிழலே இல்லாத நாளைக்கு மறுமையில நம்ம செஞ்ச பாவத்துக்கு அளவு அல்லாஹ் தஆலா சூரியன் நம்முடைய தலைக்கு மேல் அல்லாஹ் வச்சிருப்பான். சூரியன் அல்லாஹ் தஆலா நம்ம வீட்டுல இப்போ நம்ம உச்சி வெயில் இருக்கும்போது நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல. இப்பதான் ஒரு 2 நாளுக்கு மேலே மழை பெஞ்சிச்சு. ஆனா அந்த சூழ்நிலை அப்படியே மாறி போய் நல்லா வெயில் அடிக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இந்த வெயில நம்மளால எங்கேயுமே போயிட்டு வர முடியல. திட்ட நமக்கும் சூரியனுக்கும் பல மைல் தூரம் இருக்குது. அப்படி இருந்துமே நம்மளால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, வேர்வை வருதுன்னு சொன்னா நாளைக்கு சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையில பனைமரம் உயரத்துல சூரியன் இருக்கும். அப்ப எந்த நிழலுமே இருக்காது. அல்லாஹ் சொல்றான், நிழலே இல்லாத அந்த கேமனால 7 பேர்த்துக்கு நான் நிழல் அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. 7 பேர். அந்த 7 பேர் யாருன்னு சொன்னா, நீதியான அரசன் நீதி செய்யறான். நீதியான அரசன் 2 பக்கமும் பொதுவாகவே தீர்ப்பு வந்தேன்னு சொன்னா ஒரு பக்கம் பார்த்து மட்டும் நம்ம பேசக்கூடாது, 2 தரப்போடைய நீதியும் விசாரிக்கணும். அபூ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தன்
ஒரு கையில ஒரு கண்ணை பிடிச்சிட்டு ஓடி வரான், என் கண்ணை அவன் குத்திட்டான், அரசே நீதி வழங்கன்னு சொல்லி ஒருத்த ஓடி வந்தான்னு சொன்னா, நீங்க எதிராளி வர வரைக்கும் தீர்ப்பு செய்யாதீங்க என்பதாக உமர் அலியான்னு சொல்லி காட்டாங்க. ஏன்னா எதிராளிக்கு இவனுக்கு ஒரு கண்ணு போய் இவன் தீர்ப்பு செய்ய சொல்லி வந்திருக்கிறான், நீங்க நல்லா விசாரிச்சுன்னு சொன்னா எதிராளிக்கு 2 கண்ணும் போயிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும். அதனால நீங்க எதிராளி வர வரைக்கும் தாமதிச்சு 2 பக்கமும் வழக்கு என்னன்னு கேட்டு விசாரிச்ச பிறகு தீர்ப்பு சொல்லுங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு நீதமான ஆட்சி. இன்னும் சொல்லுவாங்க, நீதிபதியா இருக்கிறது கூட சில தகுதிகளை சலாச சொல்லி காட்டுறாங்க. யார்கிட்ட நீதி வழங்கணும், யார்கிட்ட நீதி கேட்கணும் சொல்லி. பசியா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நீதியை கேட்கக்கூடாது. ரொம்ப குலப்பசியில இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஏதாவது எனக்கு நீதி கொடுங்க, வழக்கை விசாரிச்சு கொடுங்கன்னு சொன்னா, அவர் ஏதாவது பசி போனா போதும், நம்ம போய் உடனே இந்த விஷயம் தீர்ந்தா போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி உடனே ஏதாவது தீர்ப்பை சொல்லிடுவாரு. அதனால யார் பசியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீதியை கேட்காதீங்க. இன்னும் சொல்லுவாங்க, யாரு அதனுடைய பக்கம் அறிவே இல்லாம இருக்காங்க அவங்கள்ட்ட நீதி கேட்காதீங்க, யார் கோபமா இருக்காங்க கடுகடுப்பா இருக்காங்க அவங்கள்ட்ட நீதி கேட்காதீங்க. சில நிபந்தனைகள் இஸ்லாத் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நீதமான அரசன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நெல் அளிப்பான். சூரியன் பனைமரம் உயர்றது இருக்க அந்த சமயத்துல இந்த நீதமான அரசனுக்கு அல்லாஹ் நெல் அளிப்பான். 2வது சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் வணக்கத்துல திளைத்த வாலிபர். இந்த காலத்துல வாலிபரை பார்க்கலாம், எவ்வளவு மோசமான செயல் ஈடுபட்டு இருக்கிறாங்க சொல்லவே. அதாவது இரவு ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஃபஜ்ர் தொழு வராம தூங்குற நிறைய வாலிபர் இருக்கிறாங்க. அது சண்டே ஆனா போதும் 12 மணிக்கு தான் அவங்களுக்கு அதிகாலையே ஆரம்பிக்குது. 12 மணி, அதாவது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபுல்லா மொபைலை யூஸ் பண்ணிட்டு அரட்டை எரிச்சு பேசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு மேலதான் அவங்களுக்கு காலைல டிஃபனி. அந்த அளவுக்கு வாலிபர் போறாங்க. ஆனா யாரு வாலிபத்துல அல்லாஹ்க்காக வேண்டி திளைச்சாங்க, வாலிபத்தை முழுக்க அல்லாஹ்க்காக வேண்டி யார் செலவு செஞ்சாங்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு நிழலே இல்லாத அந்த இடத்துல நிழல் தருவான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. 2வது. 3வது, ஒரு அழகான வாலிப பெண் தான் ஆசைக்கு இணங்க சொல்லி அணைக்கிறா, எந்த தடையும் கிடையாது. அவ அழைச்சு அவ வீட்டுக்கு போனா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, யாராவது ஒரு கெட்ட தொழில் செய்யற பெண்ணை கூப்பிட்டு அவ வீட்டுக்கு போனா சந்தேகப்படுவாங்க. அந்த பெண்ணோட வீட்டுல நீங்க தற்செயலாக போனா கூட இவர் அந்த வீட்டுக்கு, அந்த பாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, என்ன நினைச்சு தெரியல அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. ஆனா அந்த வீட்டு நல்ல குலத்து பெண்மணி, நல்ல பெண்மணி, அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு வந்தா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சாதகமா அமையுது. போயிட்டு வந்தாலும் யாரும் கேட்க போறது கிடையாது, யாருமே பார்க்கல, நல்ல சந்தர்ப்பமும் அமையுது. அப்படி சந்தர்ப்பம் அமைஞ்சும் எல்லாமே கை கூடி அமைஞ்ச பிறகும் ஒரு பெண் தன்னை ஆசைக்கு அணங்க கூப்பிடுறா. நீங்க அல்லாஹ்க்கு பயந்து அந்த பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றாம நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்க்காக வேண்டி அந்த தவறை செய்யாம இருந்தீங்க சொன்னா, அல்லாஹ் அவருக்கும் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா நிழலைப்பான் என்பதாக சொல்றாங்க. இது 3வது. 4வது, வலது கரம் கொடுக்க இடது கைக்கு தெரியாம வலது கரத்தை தர்மம் கொடுக்குறா பாத்தீங்களா. சில பேர் ₹1 செஞ்சாலும், அதாவது பள்ளிவாசலுக்கு ஏதாவது தர்மம் செஞ்சா அதை எழுதி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு டீப் லைட், அந்த காலத்துல இப்ப யாருமே செய்யறது கிடையாது. ஒரு டீப் லைட் பள்ளிவாசலுக்கு போட்டாலும் அந்த டீப் லைட்ல மரக்காயர் அவர் கொடுத்ததுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த எழுத்தே டீப் லைட் வெளிச்சத்தை மறைச்சிடும். அதாவது அவங்க கொடுக்கறது வெளியில தெரியலுமா. அந்த மாதிரி வெளிப்படையில, அதாவது செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுவாங்க பாத்தீங்களா. அவரு அந்த மாதிரி இல்லாம மறைமுகமா தர்மம் செய்யறாரு, யாருக்குமே தெரியாம, மனைவிக்கு தெரியாம கொஞ்சம் தெரிஞ்சு, கொஞ்சம் பகல்ல கொஞ்சம் இரவுல கொஞ்சம் ரகசியமா செய்யற தர்மம். அப்படிப்பட்ட தர்மம் கொடுக்குற அந்த கொடையாளிக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு நிழல் அளிப்பான் என்பதாக சொல்றாங்க. தனிமையில அல்லாஹ் யாருமே பார்க்கல, இரவு எல்லாம் தூங்குறாங்க, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்னு அழுகிறாரு. இது அந்த 7 பாயிண்ட்ல தனிமையில ஒருத்தர் அல்லாஹ்க்காக வேண்டி இரவுல அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு செட்டு கண்ணீர் வடிக்கிறாரு சொன்னா, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அவருக்கும் அல்லாஹ் தஆலா நெல் அடிப்பான் அப்படின்னு அந்த லிஸ்ட சொல்லிட்டே வரும்போது, அது ஒரு லிஸ்ட். அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னா, இறையிலத்தோடு தன்னோட இதயத்தை லயித்தவர், அதாவது பள்ளிவாசல்ல எப்ப பார்த்தாலும் தொடர்பு வச்சிருக்கக்கூடிய அந்த வாலிபரை, அந்த நபர் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில நிழல் அடிப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிழலே இல்லாத அந்த கியாம நாள்ல 7 பேருக்கு அல்லாஹ் நெல் அளிப்பான். அல்லாஹ் நெல் அளிப்பான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல, அல்லாஹ்வுடைய பொறுத்தது நேரடி கண்காணிப்புல அல்லாஹ் அவரை வச்சிருப்பான்னு அர்த்தம். நிழல்னு சொன்னா நிழல் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு கண்காணிப்பு, அல்லாஹ் நேரடி தன்னுடைய பார்வையில தன்னுடைய அரவணைப்புல அல்லாஹ் வச்சிருப்பான்னு சொன்னா நமக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த 7 பேர்ல இவர் பள்ளிவாசல் தொடர்பு வச்சிருக்கா பாத்தீங்களா, அல்லாஹ் அவருக்கு நிழல் அளிப்பான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்படி பள்ளிவாசல் பத்தி நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல, உலகத்துல எல்லா இடங்களும் காட்டிலும் எவ்வளவு பெரிய
பல அதிசயங்கள்லாம், கோட்டை, நீர்வீழ்ச்சி, மலை, மலை, மாளிகை, கோட்டம், எப்படி எப்படி எவ்வளவு பெரிய அதிசயங்களா இருக்குது. இப்படி எல்லா இடத்த விட அல்லாஹ்க்கு பிடிச்ச இடம்னு சொன்னா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்பதாக சொல்லி காட்டாங்க. அது சின்ன பள்ளிவாசலா இருக்கலாம், இல்ல கூரை கொட்டாயா இருக்கலாம், அல்லது ஒரு பேரிச்ச மலை மட்டையில வச்சிருக்கலாம், ஒரு ஷீட் இருக்கலாம், ஓடு, இப்படி அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் உலகத்துல இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல் தான் உலகத்துல எல்லா இடத்தையும் காட்டி அல்லாஹ்க்கு பிடிச்ச என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்க்கு வெறுப்பான இடம் எதுவும் சொன்னா கடை வீதி என்பதாக சொல்றாங்க. உலகத்துல நிறைய பேர் ஷாப்பிங்லேயே நாள்ல கழிச்சுறாங்க. ஷாப்பிங் போறது, பர்ச்சேஸுக்கு போறது, மார்க்கெட்டுக்கு போறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, இதுலயே நாள்ல கழிச்சுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு உலகத்துல பிடிச்ச எது பிடிச்ச இடம் எதுன்னு சொன்னா பள்ளிவாசல், பிடிக்காத இடம் சொன்னா கடை வீதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதுவும் முஸ்லிம் சரிவுல பதிவு செய்யப்பட்டது. இப்படி பள்ளிவாசல் சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லிட்டே போறாங்க. ஏன் சொல்றான்னு சொன்னா இப்ப ஏன் இந்த பள்ளிவாசலை பத்தி பேசணும்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன நாள் எல்லாத்துக்குமே தெரியும். டிசம்பர் 6 கருப்பு நாள் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு பள்ளிவாசல் இருந்துட்டோம், மீதம் உள்ள பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கிறோம். அதாவது ஒரு பள்ளிவாசல் நம்ம விட்டு போயிடுச்சு, மீதமுள்ள பள்ளிவாசல அவங்க இன்னும் அரசியல்வாதிகள் குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல் தான் வந்துட்டே இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மஹல்லாவுல பள்ளிவாசல் நம்ம பாதுகாத்தோம் சொன்னா ஒவ்வொரு மஹல்லாவும் முன் வந்து இணைந்து ஒற்றுமையா எல்லாமே ஒற்றுமையா இருந்து பள்ளிவாசல் பாதுகாத்த சொன்னா அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத்தை, ஒரு அருள் அல்லாஹ்ல நம்ம கொடுப்பான். உலகத்துல உள்ள அருளுக்கு இறங்கக்கூடிய அருள் இறங்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா பள்ளிவாசல் தான். உலகத்துல பள்ளிவாசல் அருள் வந்து அல்லாஹ் நேரடி வீட்டுல இறக்க மாட்டான், பள்ளிவாசல இறப்பான். பள்ளிவாசல் யார் தொழுகைக்கு வராங்களோ அந்த தொழுகையாளுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அருள் பங்கிடப்படுது என்பதாக ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பள்ளிவாசலுக்கு வராங்களோ, யார் காலையில் மாலையில பள்ளிவாசலுக்கு வராங்களோ, அல்லது பள்ளிவாசல் அடிக்கடி வந்து போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா எப்படி கௌரவிப்போம், எப்படி கண்ணியப்படுத்துவோம்? விருந்தாளி வீட்டுக்கு வராரு, அதாவது வராது விருந்தாளி வராரு, இல்ல நெருங்கிய சொந்தம் வராரு, நமக்கு நம்முடைய நலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருந்தாளி வரான்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு நம்ம உபசரிப்போம். அவர் தேவையானது வாங்கி போடுவோம், பக்கத்திலே இருப்போம், அவருக்கு என்ன வேண்டுமோ செய்வோம், அவருக்கு தனியா அறையை கொடுப்போம், பாத்ரூம் வசதி என்ன, பெட்ஷீட் வசதி என்ன, கட்டில் வசதி என்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் கேட்டு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி யார் பள்ளிவாசல் காலை மாலையில பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து விருந்து உபசரிப்பு செய்யறான். சொர்க்கத்துல விருந்தா உலகத்துல விருந்தே நம்மளால உலகத்துடைய அறுசுவை உணவுலாம் உலகத்துல இருக்குது. அதை விட அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தோட உணவு கொடுத்து அவரை விருந்தாலே உபசரிக்கிறார் என்பதாக சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எத்தனை தடவை பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 தடவை வராரா, 10 தடவை அல்லாஹ் கவனிக்கிறான், அவரை விருந்து உபசரிச்சு அல்லாஹ் கவனிக்கிறான் என்பதாக ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி பள்ளிவாசல்னு சொல்றாங்க. இறை நம்பிக்கை அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பள்ளிவாசலோட யார் அதிகமா தொடர்பு வச்சுக்கிறாங்களோ, பள்ளிவாசல் அதிகமா தொடர்பு உலகத்துல இருக்கிறாங்க, சம்பாதிக்கிற மனைவி மக்கள் கூட இருக்கிறாங்க, அதை விட யார் பள்ளிவாசல் அதிக தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்க இறை நம்பிக்கையாளர் என்பதாக சொல்றாங்க. அவங்களை பள்ளிவாசல் அதிகமா தொடர்பு வச்சுக்கீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இறை நம்பிக்கையாளர் என்பதாக நீங்க சாட்சி கூறுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பொதுவாக இறைநேசருடைய வழக்கம் என்னன்னு சொன்னா முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, முதல் நாளா பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, எப்ப பயான் முடியும், 25 முடியுமா, குத்துபா 30 35 முடியுமா, டைம் கனெக்ட் பண்ணி வருவாங்க சில பேர். 35 குத்துபா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வரவங்களா இருக்கிறாங்க. ஆனா இறைநேசருடைய பண்பு என்ன தெரியுமா, பள்ளிவாசலுக்கு முதல் நபரா வருவாங்க. பள்ளிவாசல் கேட்ட திறந்தோன்னு முதல் நபரா வருவாங்க, போகும்போது கடைசி நபரா வெளியில போவாங்க. இறைநேசர் அடையாளம் அதுதான். கடைசியா பள்ளிவாசல் வெளியில போற கடைசி நபர் அவங்கதான் இருப்பாங்க. வெளியில போகும்போது நினைப்பாங்களாம், பள்ளிவாசல் வெளியே போயே ஆகலாமா, திரும்ப அந்த உலகத்துல போய் உலகத்துல போய் திரும்ப விடலாமா, அதுக்கு மேல பள்ளிவாசலே இருந்துக்கலாமே, எல்லாரும் தொடர்பே இருந்துக்கலாம் நினைப்பாங்களா. அந்த உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இறை நம்பிக்கையாளர் என்பதாக நீங்க சாட்சி கூறுகள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக இன்னும் சொல்றாங்க, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ, யார் மறுமை நாள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கதான் இறை இல்லத்தை நிர்வாக செய்ய தகுதி உடையவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல் பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்றாங்க, பள்ளிவாசல் இருந்து குப்பை கூலங்களை ஒரு பெண்மணி அப்புறம் பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ஹதீஸ, ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு பார்க்கறாங்க, என்னமா அந்த பெண்மணி நான் பார்க்கலையே என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நாயுமே அந்த பெண்மணி நேற்றுதான் வஃபாத் ஆயிட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணி ஜனாசா தொழுகை வச்சுன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களை யாராவது இறந்துட்டான்னு சொன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கபருக்கு ஸல்லல்லாஹு நடந்தே போறாங்க. ஸல்லல்லாஹு போறாங்க, ஹதீஸ்ல வருது, அனஸ்ல அறிவிக்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ். அந்த பெண்மணி கபரை தேடிய ஸல்லல்லாஹு போய் காயிபு ஜனாசா, அதாவது ஜனாசா தொழுகை முடிஞ்ச பிறகு காயிபு ஜனாசா மறைமுகமான தொழுகை, அந்த காயிபு ஜனாசா தொழுது முடிச்சு ஸல்லல்லாஹு சொல்றாங்க சஹாபாக்கள் மத்தியில, ஹதீஸ் அனஸ்ல அறிவிக்கிறாங்க,
இந்த பள்ளிவாசல்ல பெண்மணி, இந்த பெண்மணி இருக்கா பாத்தீங்களா, இந்த பெண்மணி யார் தெரியுமா? பள்ளிவாசல்ல குப்பம் கூலங்கள் சுத்தம் செஞ்ச பெண்மணி. அதாவது பள்ளிவாசல் சுத்தமா வச்சிருக்கிற, ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து கூட்டி பெருக்குவாங்க, பள்ளிவாசல் தேவனா செய்வாங்க, பள்ளிவாசல் சுத்தமா வச்சிருக்க பெண்மணி இவள். இந்த பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்க. நேற்று நான் கனவுல பார்த்தேன், இவர் பள்ளிவாசல் சுத்தமா வச்சுக்கிறது காரணத்துக்காக வேண்டி, பள்ளிவாசல் சுத்தபத்தமா வச்சிருந்த காரணத்துக்காக வேண்டி இவர் சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக சில சொல்றாங்க. பெரிய அமல்லாம் செய்யல, இவர் தொழுதாரு, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், இவர் ஹஜ்ஜி செஞ்சாரு, இவர் தர்மம் செஞ்சாரு, அவ்வளவு பெரிய அமல் செஞ்சா சலாசம் சொல்லல. ஒண்ணுமே இல்லை, பள்ளிவாசல சுத்தம் செஞ்ச காரணத்துக்காக வேண்டி இவர் சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்பதாக சலாசம் சொல்றாங்க. ஆக பள்ளிவாசல் சுத்தமாச்சு ஒவ்வொருத்தர் கடமை. சலாசம் ஒரு ஹதீஸ்ல வருது, கத்தல் கதாத, என்னுடைய அடியானுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் எடுத்து காண்பிக்கப்படும். மறுமையில் எனக்கு அடியான் செய்கிற எல்லா அமல் அல்ல ஒவ்வொன்றா மலக்குமா நல்லா காமிப்பானா, நீ செஞ்சேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பள்ளிவாசல் முடி கிடக்குது அல்லது ஒரு பேப்பர் கிடக்குது, அதை எடுத்து வெளியில போட்டான்னு சொன்னா அதையும் நாளைக்கு அல்லாஹ்தாலா கணக்குல வைப்பான் என்பதாக சிலாசம் சொல்றாங்க. ஆக பள்ளியை சுத்தமா வச்சுக்கணும், பள்ளியை சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மள சுத்தமா வச்சுப்பானா. ஏன்னு சொன்னா ஹதீஸ் சிலாசம் சொல்றாங்க, எப்படி தனித்து இருக்கக்கூடிய ஓனாய, தனித்து இருக்கிற ஆடு அதுதான் ஓனாய் வேட்டையாடுமா. ஒரு வாடு தனியா இருக்குன்னு சொன்னா அதை ஓனா வந்து கவிட்டு போயிடும். இதே அந்த ஆட்டு மந்தையோட இருக்குன்னு சொன்னா ஓனா கவ்வாது, ஓனா பயந்து பின்னாடி போயிடும், ஏன்னா ஆட்டு மந்தமா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய நபரை அல்லாஹ் சொல்றான், இது போன்ற பள்ளிவாசலுடைய தொடர்பை விட்டு தனித்தா இருக்கா பாத்தீங்களா, அவர் தான் சைத்தான் பிடித்துக் கொள்ளும் என்பதாக சலாசம் சொல்றாங்க. அந்த நபர் சைத்தான் பிடிச்சிருப்பானா. ஆக பள்ளிவாசல் அதிகமா தொடர்பு வச்சுங்க. பள்ளிவாசல் தொடர்பு வச்சு அல்லாஹ் சலாசம் சொல்றாங்க. இன்னும் நிறைய ஹதீஸ் சலாசம் சொல்லியே காட்டுறாங்க. பள்ளிவாசல் பத்தி ஏன் சொல்றான்னு சொன்னா, பள்ளிவாசல் ஒரு இன்றியமையாத பொருள். உலகத்துல அருள் பங்கெடுக்கப்படக்கூடிய இடம் பள்ளிவாசல் தான். ஆக பள்ளியோட தொடர்பு வச்சுங்க, பள்ளியோட தொடர்பு வச்சு அல்லாஹ்தாலா நேசிக்கிறான். அல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு நிறைய வாழ்வாதாரத்துக்கு அல்லாஹ் பங்கிட தரான். இன்னும் சல்லல்லாஹு சொல்றாங்க ஹதீஸ்ல, யார் பள்ளிக்கு காலை மாலை வராரோ அவர் ஈமான்தாரி என்பதாக சாட்சி சொல்லுங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக பள்ளிவாசல் ஒரு இன்றியமையாத ஒரு சல்லல்லாஹு முதல்ல மதீனா மக்காவுக்கு வரும்போது முதல்ல பள்ளிவாசல் தான் நிர்ணயம் செஞ்சாங்க. அதே மாதிரி மஸ்ஜிது குபா ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் சலாஸ் முதல்ல பள்ளிவாசல் தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் தொழுகை, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒரு சஹாபி அபூதர் ரிவாய் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி சந்தைக்கு போறாங்க, ஒரு விளக்கு வாங்கிட்டு வராங்க. ஒரு விளக்கு வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறாங்க, ரொம்ப பிரகாசமா இருக்குது. உடனே அந்த சஹாபி நினைக்கிறாராம், இதை வீட்டுல வைக்கிறதுக்கு பதிலா இதை வீட்டுல வைக்க பள்ளியில வச்சா நல்லா இருக்குமே என்பதாக சொல்லி அந்த விளக்க மினாராஸ்ல அந்த விளக்க மாட்டி வைக்கிறாங்க. சிலாசம் வராங்க, மினாரா வெளிச்சமா இருக்கிறத பார்த்து யார் இந்த விளக்க இங்க மாட்டுன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த சஹாபி தான் மாட்டாங்க சொல்லும் போது அந்த சஹாபியை கூப்பிட்டு சிலாசம் சொல்றாங்களாம், இந்த எப்படி இந்த பள்ளிவாசலை வெளிச்சமாக்கணும், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உன்னுடைய இம்மையும் மறுமையும் வெளிச்சமாக்குவானாக, உன்னுடைய கபரை வெளிச்சமாக்குவானா என்பதாக சிலாசம் சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, எனக்கு மட்டும் ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு சொன்னா, ஒரு பெண் பிள்ளை எனக்கு இருந்துச்சு சொன்னா நான் உனக்கு திருமணம் முடித்து வைப்பேன் என்பதாக சிலாசம் சொல்லி காட்டாங்க. ஆக பள்ளிவாசல் அவ்வளவு அவ்வளவு சிறப்பு பள்ளிவாசலா வச்சிருக்கிறான். ஆக பள்ளிவாசலோட தொடர்பு வச்சுங்க. இன்னும் பள்ளிவாசல தேவையான செஞ்சு என்ன தேவையோ அதை கேட்டு செய்யலாம். அதாவது நமக்கு என்ன, நம்ம வீடு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பள்ளிவாசலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டு செய்யலாம். பள்ளிவாசல் சில ஒழுங்குமுறைகளை சலாசம் சொல்லி காட்டாங்க. குறிப்பா ஒரு 15 சுன்னத்துக்களை பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது என்ன விஷயம் சொல்லி 15 ஒழுக்க முறைகளை சொல்லி காட்டுறாங்க. பள்ளிவாசல் உள்ள வரும்போது வலது கால வச்சு வரணும், வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வரணும். யாருனா இருந்தா, அப்படி யாருமே இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வலா இபாதில்லாஹி சாலிஹீன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும். ஏன்னா பள்ளிவாசல் மலக்குகள் இருக்கக்கூடிய இடம். அதனால பள்ளிவாசல் உள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு வரலும், அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு மேல ஸலவாத் ஓதிட்டு பள்ளிக்குள்ள நுழையலாம் என்பதாக சொல்லி காட்டாங்க. இது முதல் சுன்னத்து. ரெண்டாவது, பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது நேரம் வந்து உட்காராம 2 ரக்காத் தஹியத்துன் நஃபில் அப்படின்னு 2 ரக்காத் தொழுகலாம். 2 ரக்காத் தொழுது சுன்னத்து. இதுல நிறைய சட்டத்திட்டங்கள் என்ன ஆழமா இறங்கி சொல்றாங்க. ஒருவேளை பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டீங்க, ஜமாத் நடக்குது அப்படின்னு சொன்னா தஹியத்துல் நஃபில் தொழுக உங்களுக்கு நேரம் இல்ல, ஜமாத் நடக்குன்னு சொன்னா நீங்க ஜமாத் தொழுகும் போது தக்பீர் நியத்தை சேர்த்து வச்சுக்கலாம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, இன்னமல் அமாலு பின்னியா, எண்ணங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் நிறைவேற்றப்படுது என்பதாக சொல்றாங்க இல்லையா. அந்த அடிப்படையில இமாம் நீங்க அசருக்கு வரீங்க, அப்ப ஜமாத் நடக்குது, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக டைம் இல்லைன்னு சொன்னா நீங்க பர்ல தக்பீர் கட்டும் போது அஸ்ருடைய 4 ரக்காத்தை இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லா முன்னைக்கு அல்லாஹ்க்கா தொழுகிறேன் அப்படின்னு தக்பீர் கட்டும் போது தஹியத்துல் மஸ்ஜித் 2 தஹியத்துல் மஸ்ஜிதும் சேர்ந்து தக்பீர் கட்டி சொல்லி கட்டிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது அஸ்ருடைய பர்ல 4 ரக்காயத்தையும் தஹியத்துல் மஸ்ஜிதையும் இது இமாமை பின்தொடர்ந்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்க்கா தொழுகிறேன் தக்பீர் கட்டிங்கன்னு சொன்னா உங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையும் கிடைச்சிரும், பர்லுடைய அந்தஸ்தும் கிடைச்சிரும். அந்த தஹியத்துல் மஸ்ஜிதுடைய அளவு எது வரைக்கும் சொன்னா, இன்னும் உலமாக்கள் இன்னும் டீப்பா ஆழமா இறங்கி சொல்றாங்க, பள்ளியாசுக்குள்ள நுழைஞ்சிருந்து நீங்கள் உட்கார வரைக்கும் அது நேரம் இருக்குது. உட்காந்து சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக கூடாது, அதாவது அந்த அந்த நேரம் தப்பி போயிடுச்சு. நீங்க உட்காராம நின்றுட்டே இருந்தீங்க சொன்னா அது வரைக்கும் அது கூடும் என்பதாக சொல்லி காட்டாங்க. சில நேரத்துல நீங்க பள்ளிவாசல்ல
பாத்ரூமுக்கோ அல்லது வேற ஏதாவது தேவைக்கு வரீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் 2 ரக்காத் தொழுவது சுன்னத் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. தொழுகெல்லாம் மற்ற நேரத்தை வரீங்க, அப்பவும் நீங்க தஹியத்து மஸ்ஜித் தொழுவது சுன்னத் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்போ தொழக்கூடிய நேரத்துல வரீங்க, உதாரணமாக சூரியன் மத்தி வனத்துல இருக்கு, உச்சி நேரத்துல இருக்குது, 3 நேரத்தை தொழக்கூடாது. சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மத்தி வந்த நேரம், சூரியன் மறையிற நேரம், 3 நேரம் தொழக்கூடாது. அப்படி தொழக்கூட நேரத்தை வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, பள்ளியாசுக்கு ஏதாவது தேவைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்போ என்ன பண்ண சொல்லி காட்டுறாங்க, சில தஸ்மீகை ஓதிக்கிட்டா, ஒரு சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ்வுக்கு 10 தடவை, இப்படி தஸ்மீகை ஓதிட்டீங்கன்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜிதுடைய அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக இப்படி நிறைய சட்டத்திட்டங்க சொல்லி காட்டாங்க. இது 2வது விஷயம். பள்ளிவாசல பேண வேண்டிய சுன்னத்துக்குன்னு சொல்லி 15 லிஸ்ட் சலாசம் சொல்லி காட்டாங்க. இது 2வது. முதல்ல சலாம் சொல்லிட்டு வரலாம், சலாவாத் ஓதலும். 2வது பள்ளிவாசுக்குள்ள வந்து தஹியத்து மஸ்ஜித் சொல்லிட்டு வரலாம். இப்படி நிறைய சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, நீங்க ஜமாத்துக்குள்ள வரும்போது இமாம் தொழுகை நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னா இமாம் ருக்குல இருக்க வரைக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இமாம் ருக்குல இருந்து சமையல்லாம் சொல்லி தலையை தூக்கிட்டா அந்த ரக்காத் தப்பி போயிடும். 4 ரக்காத் அசர் தொழுகையில வரீங்க, முதல் ரக்காத் இமாம் ருக்குல எந்திரிக்க போறான்னு சொன்னா நீங்க ருக்குலே சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா, இமாம் தலையை தூக்குறதுக்கு முன்பாக நீங்க ருக்குல சேர்ந்துட்டீங்க சொன்னா அந்த ரக்காத் உங்களுக்கு சேர்ந்து கூடி போயிடும். அப்படி ருக்குல இமாம் தலையை தூக்கிட்டான்னு சொன்னா அந்த ரக்காத் தப்பி போயிடுச்சு. திரும்ப நீங்க ஒரு ரக்காத் தனியா தான் 3 ரக்காத் தொழுது முடிச்ச பிறகு தனியாக ஒரு ரக்காத் தொழுக வேண்டும். இன்னும் சில பேர் சட்டத்தை சொல்றாங்க, இமாம் நீங்க வரும்போது சஜிதா இருந்தான்னு சொன்னா நீங்க சஜிதால தான் வந்து சேர்த்துக்கணும். ஃபிக்ஹ் சட்டம் என்ன சொன்னா, இமாம் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில வந்து நீங்க தொழுகை ஜாயின் பண்ணிக்கலாம். இமாம் சஜிதால இருக்கிறாரு, நீங்க வந்து பின்னாடி நின்றுக்கலாம். இப்படியும் சஜிதா வந்து இமாம் திரும்ப நிலைக்கு வருவார் இல்லையா, அப்ப சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரமா நிக்க கூடாது. இது கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இமாம் நீங்க வரும்போது ருக்குல இருந்தா ருக்குல சேர்ந்துக்குங்க, அல்லது சஜிதா இருந்தா சஜிதா சேர்ந்துக்க, அல்லது இருப்புல அத்தியாயத்தை இருந்தா அத்தியாயத்தை சேர்ந்துக்கு என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அவர் எப்படி இமாம் 2 ரக்காத் தொழு வரோம், இமாம் அத்தியாயத்துல உட்காந்துருக்கு, அத்தியாயத்து முடிய டைம் ஆயிடுச்சு, நம்ம இமாம் அத்தியாயத்து முடிச்சு திருப்பி அல்லாஹ் அக்பர் வருவார் இல்லையா, அப்ப சேர்ந்து தக்பீர் கட்டிக்கலாம்னு சொல்லி நிக்க கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் நிறைய சட்டங்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆக இமாம் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலையில அப்படியே சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி இமாம் அந்த நிலையில அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு முன்பாக நீங்க எந்திரிச்சிட்டீங்க, உதாரணமாக இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னாடி ஏஞ்சி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கழுதையோட முகத்தை எழுப்புவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. இமாமுக்கு முன்பாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. அவர் எந்த நிலையில இமாம் தவறாகவே தொழுதாலும் நீங்களும் தவறாக தொழுது சலாம் கொடுத்த பிறகு அல்லது ஒன்னு சைதா செஞ்சனும் அல்லது திருப்பி அந்த தொழுகளுமே தவிர நம்ம இமாம் அல்லாஹ் அக்பர் இமாமை பின்தொடர்ந்து தொழுது தக்பீர் கட்டின பிறகு இமாம் என்ன செய்யறாரு அதை தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கு சரிப்பட்டது சொல்லி நம்ம சரியா செஞ்சோம் சொன்னா அந்த தொழுகை உங்களுக்கு முழுவதுமே ஃபசாதாயிடும். தவறுதலை இமாம் தொழுதான் சொன்னா நீங்க தஸ்பீஹ் ஓதும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இமாம் புரிஞ்சுப்பாரு, இதை தப்பா ஓதிட்டம் பலகுன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படி இமாமுக்கு புரியலன்னு சொன்னா தொழுகம் எடுத்த பிறகு திரும்ப அந்த தொழுகை வைப்பாங்க. நீங்க அவர் தப்பா தொழுதுட்டு போறாரு, நம்ம சரியா தொழுதீங்க சொன்னா உங்க தொழுகை முழுவதும் ஃபசாதாயிடும், அதாவது தொழுகை பாத்தில் ஆயிடும். ஆக இப்படி நிறைய சட்டத்தை சொல்லி காட்டாங்க. இமாம் எந்த நிலையில இருக்கா நிலையை சேர்ந்துக்குங்க, அப்பதான் தொழுகை கூடுங்க சொல்லி காட்டாங்க. அல்லது சுப்ஹானஹு தஆலா ஏன் சொல்லவன்னு சொன்னா, பள்ளிவாசலை பத்தி ஏன் பேசணும்னு சொன்னா, இந்த நாள் டிசம்பர் 6 அல்லாஹ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துல பள்ளிவாசல் சொல்லி கட்டிட்டாங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு சொன்னா எதிர்காலத்துல அந்த பள்ளிவாசல் ஒரு வீட்டுக்காகவோ ஒரு ரோட்டுக்காகவோ இடிச்சிட்டாங்க, பள்ளிவாசல் இடிச்சிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டதுன்னு சொன்னா எழுதி வச்சுங்க, கியாமத் நாளுக்குள்ள அதே இடத்துல திரும்ப அல்லாஹ் பள்ளிவாசல் கொண்டு வருவான். எப்படிப்பட்ட பில்டிங் வந்தாலும் சரி, ஒரு இடத்துல பள்ளிவாசல் சொல்லி பக்குவ செய்யப்பட்டு தொழுகை நடந்துச்சு சொன்னா அதே இடத்துல திரும்ப அல்லாஹ் பள்ளிவாசல் நிச்சயமா கொண்டு வருவான். சல்லல்லாஹு வரதுக்கு முன்பாக இப்ராஹிம் சலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டினாங்க, அப்புறம் இப்ராஹிம் சலாம் புதுப்பிச்சாங்க, அப்படியே சம்பவம் நிறைய வருது இல்லையா. அந்த காபா சல்லாசம் நுபுவத்து கொடுப்பதுக்கு 21 வருஷத்துக்கு முன்பாக அந்த காபாக்குள்ள விக்கிரகங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. கிட்டத்தட்ட 360 விக்கிரங்கள் உள்ள வந்துச்சு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க. 360 சில நாளைக்கு 360 நாள் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒண்ணு வழிபட்டு வந்தாங்க. ஆனா அது எப்போ சல்லல்லாஹு நுபுவத்துக்கு கிடைச்சிட்டோ கரெக்டா 21 வருஷம் கழிச்சு திரும்ப காபாவே ஆக்கப்பட்டது, சிலைகள் எல்லாம் தூரம் எரியப்பட்டது, தொழுகை நடக்கப்பட்டது. அந்த அடிப்படையில ஒரு இடத்துல பள்ளிவாசல கட்டப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப கியாமத்துக்குள்ள அதே இடத்துல அல்லாஹ் பள்ளிவாசல கொண்டு வரும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியை பாதுகாப்பு தௌஃபீக் எல்லாம் தந்துடுவானாக. அல்லாஹ் பொருந்துக்குள்ள கொடுத்தனமாக்குவானாக.